பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். கரம் மசாலா, பிரிஞ்சி இலை, ஓகேவா? ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எடுத்தோம்னா நிறைய வருதோ இல்லை, ஒரே இலை தான். கொஞ்சம் ஜீரகம், நமக்கு ஜீரகம் எல்லாத்துலேயும் சேர்க்குறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் 2 ஒன்றா போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் 2 ஒன்றத்தை கொட்டிக்கிட்டு மஞ்சள் அரிசி வதங்க இப்போ நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நெய் மனம் கமகமாக வதங்க காய்கறி கொட்டிக்கலாம். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்குங்க. இது வேகட்டும். இது ஒரு ஸ்பூன் தான் நெய் போட்டுருக்கேன். இன்னும் ஒரு ஸ்பூன் நெய்யில் வந்துட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம், முந்திரி பருப்பு, திராட்சை இருக்கு இல்லையா, இது 3த்தையும் வறுத்து கொட்டணும் நெய்யில். மஞ்சள் தூவிக்கணும், மஞ்சளை தூவிக்கணும். பையனுக்கு வந்து சப்பாத்திங்க நேற்று பசங்க சப்பாத்தி மாவு இருக்கு, எடுத்து வச்சுருக்கேன் வெளியில். நீங்கள் வேகட்டும் சிம்மில். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரியே வறுத்துடணும். முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் வறுத்து கேசர் பாலில் ஊற அது நல்ல மனமாக இருக்கும். இந்த பாருங்க, இது வந்துச்சா பாருங்கள். தண்ணி ஊற்றணும். 1½ கப்பு தண்ணி ஊற்றிப்போமா. ஏன்னா அரிசி ஊறி இருக்கு, நல்லா அரிசி நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு உப்பு கரெக்டாக இருக்கு. தண்ணி கொதிச்சு வரட்டும். நெய் ஸ்பூன் அப்படியே தூக்கிப்பட்டேன். வேகட்டும் வேகட்டும் வேகட்டும், சீக்கிரம் ஆகட்டும். குங்குமப்பூ பால் ஊற்றியாச்சு. இப்போ வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை அப்படியே ஊற்றுவோம். அப்படியே கொட்டியாச்சு. கொட்டிட்டு 15 நிமிஷம். ஓகே, ரைட்டா 15 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் 15 நிமிஷம் இருக்கணும். கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேஸ் ஒரு 5 மினிட்ஸ் அது இருக்கட்டும், அப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த அடுப்பில் இருந்து மாற்றிடுறேங்க. இப்போ நான் இது வந்து அடுப்பில் மாற்றிடுறேன். ஏன்னா இந்த அடுப்பில் சப்பாத்தி செய்யணும். இந்த அடுப்பில் இந்த கடாய் வானலை தூக்கி அந்த அடுப்பில் வச்சிடுறேன். அந்த கல்லை தூக்கி அப்படி வைப்போம் மேலே. ஓகே, இப்போ சப்பாத்தி சுடணும். அவ்வளோதான், ஒரே ஒரு சப்பாத்தி தான் அவனுக்கு. அவங்க அப்பாவுக்கு வந்து கோதுமை ரவா கஞ்சி, கூட வந்துட்டு கோதுமை ரவாவும் கேழ்வரகு மாவும் போட்டு கஞ்சி. கோதுமை ரவா கேழ்வரகு மாவு போட்டு கஞ்சிங்க. என் தங்கச்சி பையன் வந்திருக்கான். ஒரு பையன் ஊருக்கு போயிருக்கான், ஒரு பையன் வந்திருக்காங்க. நேற்று நைட்டு வந்தான். இப்போ பசங்க இருப்பானுங்க கூட, நல்லாயிருக்கும். என் பிள்ளைக்கும் ஒரு கம்பெனி, எங்களுக்கும் ஒரு நல்லதாக இருக்குது. எதுக்கு வீணா ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டுப்பா, நம்ம வீட்டில் இருந்துக்குங்க அப்படின்ட்டோம். தங்கச்சி பிள்ளைங்களை அப்புறம் எப்படிங்க ஹாஸ்டலில் ஒரு சாப்பாடு பிடிக்காது பிள்ளைங்களுக்கு. என்னதான் நம்ம தொடச்சாலும் அந்த சப்பாத்தி போடுற இடத்துல கொஞ்சம் மாவு போட்டு பெருட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அழுக்கு இருந்ததுன்னா போயிடும். பாருங்க, என்னதான் சோப்பு போட்டு டெட்டால் போட்டு என்னென்னமோ போட்டு க்ளீன் பண்ணாலும் நமக்கு இந்த மாவு போட்டு பட்டு எடுத்தால் தாங்க க்ளீன் ஆகிற மாதிரி. ஒரு சப்பாத்தி தானே சாப்பிட்றான், ஒரு சப்பாத்தி போதுமா? நேற்று வச்ச பேங்கன் பர்த்தா, நேற்று வச்ச பேங்கன் பர்த்தா இருக்குங்க. அது சூடாக்கி வச்சுருக்கேன். இது கூட அவன் சாப்பிட்டுக்குவான். அவனுக்கு பிடித்தது டீ பரோட்டா. எனக்கு நான் செய்ய தெரியாதுங்க. செய்யலாம், தெரியாதுன்னு இல்லை, செய்ய மாட்டேன். மைதாங்கிறதுனால மைதாவில் செய்யணும். நான் எதுக்கு அது செய்யணும் அப்படின்ட்டு செய்ய மாட்டேன். அவ்வளோதான், சப்பாத்தி போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்க, புலாவுக்கு பச்சடி ரெடி பண்ணுறேன். பால் விட்டுருக்கேன். நேற்று நைட்டு குத்தி வச்ச தயிர், அது என்னன்ட்டு ஒரே வேலை. பட் ஓகே,
இந்த இப்படி கொடுத்து விட்டோம்னா அடிக்கிற வெயிலுக்கு சரியாக இருக்கும் பழம். இந்த பாருங்க இல்லையா, பாருங்கள் சப்பாத்தி எப்படி உப்பி வருகிறது என்று. வருகிறதா? ஒரு சப்பாத்தி அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணுறது தான். குளிச்சுட்டு வந்துட்டியா? குளிச்சுட்டு வந்துட்டியாண்ணா? சரி, உன்னோட இது ரெடி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் பையனுக்கு. நீ பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க. பாருங்க, வாங்க காலையில் சப்பாத்தி சாப்பிடலாம், பையனோட சேர்ந்து சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. நன்றாக வெந்து இருக்கிறதா? அங்கே பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. புலன்னு வந்திருக்கா, சூப்பராக வந்திருக்குங்க புலா. ஓகே, பையனுக்கு பார்சல் பண்ணிடலாம். நீ கொஞ்சம் புலாவ் கொஞ்சம் அதிகமாக வேணும், ஸ்டாஃப் யாருக்காக கொடுப்பான். சும்மா டேஸ்ட் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃபில் அப்படி தானே, நீ என்ன எடுத்து வந்திருக்க, நான் என்ன எடுத்து வந்திருக்கேன், டேபிளில் உட்காந்து தானே சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியாது, நம்ம ஆஃபீஸ் போனதில்லை. அபிக்குட்டி புலாவ் நிறையாவே வைக்கிறேன், பரவாயில்லையா? நிறையா வைக்கிறேன், எல்லாருக்கும் டேஸ்ட் பண்ண கொடு. முடியாச்சு. லஞ்ச் பாக்ஸ் ரெடி. பச்சடிங்க, வெள்ளரிக்காய் பச்சடி. இது மூடுறதாங்க டாஸ்கே. இந்த டப்பர்வேர் டப்பா இருக்குல்ல, அது மூடுறதான் டாஸ்கே. இது மூடலை, சரியில்லை கப். இது போட்டு மூடி பார்ப்போமா? பரவாயில்ல, இது மூடியாச்சு. இந்த பக்கம் பாருங்க, காஃபியே ரெடி. பையனுக்கு காஃபி கொடுத்துட்டேன். பையனுக்கு காஃபி கொடுத்துட்டேன். இதை குடிச்சாருன்னா அதுக்குள்ளே பார்சல் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, வரேன். இந்த குட்டி காஃபி, இந்த ஓடிவா காஃபி எடுத்துக்கோ. ஓ, இன்னும் சாப்பிட்லையா? லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்ச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.